இங்க ஒரு பொண்ணு விக்கெல்லாம் விற்பாங்கல்ல அந்த கடையை வச்சிருக்கா. டெய்லியுமே இந்த பொண்ணுக்கு புது புது முடிங்கெல்லாம் வரும். அப்படிதான் ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ஒரு முடி கிடைச்சிருக்கு. ஆனா இது டூப்ளிகேட் முடியெல்லாம் கிடையாது, இறந்து போன ஒரு பொண்ணோட ஒரிஜினலான முடி. இந்த பொண்ணு அந்த முடியை கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடில இருந்து ஏதோ ஒரு மாதிரி கிரீன் கலர்ல ஹேண்ட் வந்து கிட்ட வருது. இந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு எழுந்துக்கிறா. என்னன்னு பார்த்தா இப்ப நடந்தது எல்லாமே கனவு தான். அதுக்கப்புறமா இவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்த மட்டும் அந்த விக்கை எடுத்துட்டு மாட்டிப்பான். இவனுமே உள்ள போயிட்டு நான் வேற ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச முடியெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பேய் இவனோட கண்ணியே அப்படியே புடுங்கி வெளியே எடுத்துரும். எதனாலனா அந்த பேயோட விக்கை தான் இவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கத்துற சத்தம் கேட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்த்தா அவனோட தலை மட்டும் அந்த ஷோ கேஸ்ல இருக்கும். அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து எல்லாருமே எப்படியாச்சும் இந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டர்ல போட்டிருக்க பூட்டை வந்து திறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒருத்த மட்டும் சாவியை தெரியாதனமா உடைச்சு அது பூட்டுக்குள்ளேயே மாட்டிக்கும். இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணோட வயிறுல இருந்து ஒரு கை வெளியே வருது. இப்போ இந்த பொண்ணுக்குள்ளதான் அந்த பேய் பூந்திருக்கும். எல்லாருமே இந்த பேய் கொண்டு